தேவ சமூகத்திலே தங்கள் பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாய் நாங்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற தாகமுள்ளவர்களுக்கான வாக்குத்தத்தம் இது. ஆண்டவர் மோசேயோடு கூட பேசுகிற போது சொன்னார், நான் உன்னோடு கூட. பாருங்க, ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். வேதம் அப்படித்தான் சொல்லுது. ஆதியாகமம் 17:2 வாசிக்கிற போது அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நான் கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறேன். நான் உன்னை மிகவும் பலுகவும் பெருகவும் பண்ணி என் உடன்படிக்கை என்ன செய்வேன். ஏன்னா அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோடு கூட பண்ணுகிற போது அவர் சொன்னாரு, நான் உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். பாருங்க, உடன்படிக்கையிலே உண்மை உள்ள தேவன். ஆபிரகாம் யோசிச்சார், என்ன ஆண்டவரே இப்படியெல்லாம் உடன்படிக்கை செய்தி, காலங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஒரு மாற்றமும் நடக்கவில்லையே, சொல்லி இத்தனை ஆண்டுகள் ஆனதே. ஆண்டவர் அவனை வெளியே அழைத்து கொண்டு வந்து வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார், இந்த நட்சத்திரங்களை எல்லாம் பார் என்று சொன்னார். இவைகள் எப்படி இருக்கிறதோ அப்படி உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். ஏன்னா உடன்படிக்கையின் தேவன் உண்மையுள்ளவே. ஏன்னா அங்கே சொல்லப்பட்டு பாருங்க, இந்த உடன்படிக்கை என்னன்னு சொன்னா, மோசே கிட்ட பேசுகிற போது சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து புத்தம் புதிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டும். ஏன்னா இதுவரைக்கும் அப்படி யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டான் அப்படிப்பட்ட அதிசயங்கள். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்வில பாருங்க, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத அந்த புதிய அதிசயங்களை செய்வார், புதிய அற்புதங்களை செய்வார், புதிய ஆசீர்வாதங்களை செய்வார். அது சொல்லுகிறார், இந்த உடன்படிக்கையின் மூலமாய் என்னை வெளிப்படுத்துவேன், வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்க கவனிங்க, இந்த வாக்குத்தத்தங்கள் என்ன சொல்லுகிறேன்னு சொன்னா, இந்த உடன்படிக்கைக்குள்ளாக நீ கடந்து வருகிற போது நான் கூட இருப்பேன். இந்த உடன்படிக்கையிலே நீ நிலைத்திருக்கிற போது நான் கூட இருந்து என்ன செய்வேன், அதிசயங்களை செய்வேன். உனக்காக என்ன செய்வேன், உன்னோடு கூட இருந்து பயங்கரமானவைகளை செய்வேன்னு சொன்னார்.